வணக்கம். வாங்க. ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு லொக்கேஷன் வந்திருக்குறேங்க. எனதுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய கொய்யாக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி அவர் வந்து பால் பண்ணை வச்சுருக்கிறாருங்க. பால் பண்ணை, நெய், வெண்ணெய், நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நிறைய கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் அவரை பார்த்துட்டு கொய்யாக்காயும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்குறேங்க. கொய்யாக்காயோடைய மகிமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். கொய்யாக்காயோடைய தோட்டங்கள் எப்படின்னு தெரியும். விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து கொய்யாப்பழம் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா, 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு நம்ம கேட்போம். ஆனால் அவங்க எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டம், இதை எப்படி மார்க்கெட்டிலேருந்து நமக்கு கொண்டுட்டு வராங்க, மக்களுக்கு இதை எப்படி விநியோகம் பண்ணுறாங்கன்றது இதை வந்து நேர்லேயே பார்க்கணுங்க. இதோடைய கஷ்டங்கள்லாம் எப்படின்னு. இதுக்கு வந்து மருந்தடித்து இதை பராமரித்து களை வெட்டி 4 காய் தான் காய்க்கும். அதில் 2 காய் வந்து குருவி சாப்பிட்டுட்டு போயிடும், 2 காய் தான் இருக்கும். இதை வந்து உடல் உழைப்பு அதிகங்க. ஏன்னா இது வந்து மருத்துவ குணம் வந்து சிறந்தது கொய்யாக்காய். இந்த கொய்யாக்காயோடைய மருத்துவம் நிறையா இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நடவு எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இந்த கொய்யாக்காயோட விதை என்ன, இது எப்படிலாம் இதை நாம் வந்து கையாளணும், கொய்யாக்காய் வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா செங்கொய்யாக்கான்னு இருக்கும், பச்சையான ஒரு கொய்யாக்காய் இருக்கும், விதையில்லாத ஒரு கொய்யாக்காய் இருக்கும், பழனி கொய்யாப்பழம்னு பெருசாக சொல்லுவோம், வால் கொய்யாப்பழம். இது நிறைய கொய்யாப்பழத்தில் நிறையா உண்டு. கொய்யாவை பொறுத்தளவுக்கு இதயத்துக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல், இரத்த விருத்தி, மலச்சிக்கலை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல். கொய்யா உடலுடைய பருமனை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். கொய்யாவுக்கு நிறைய விஷயம். பைல்ஸு சம்மந்தப்பட்டதை குணப்படுத்துறதுக்கு கொய்யாக்காவுக்கு உண்டு. 99% இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கொய்யாக்காய் உண்டு. இந்த கொய்யாக்காயை நம்ம எப்படிலாம் எடுக்கணும், எப்படிலாம் சாப்பிட்ணுன்னு பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லி 2 கொய்யாக்காய் எடுத்துங்க. பழம் எடுக்காதீங்க. பழமாக எடுக்கிற மாதிரி இருந்தனா வந்து எந்தோடைய தொந்தரவு இல்லாதவங்க பழம் எடுத்துக்கலாம். காயை எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு 99% நான் சொல்லக்கூடிய விஷயம் அத்தனை ஆற்றல் உண்டு. இப்போ இந்த நடவு பண்ணியிருக்கிறத பற்றி பார்த்திங்கன்னாங்க, இது வந்து கொய்யாக்காய். இந்த கொய்யாக்கன்று திருச்சியிலிருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கேட்டிருந்தாங்க இந்த நடவு பண்ணது பின்னால். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் 2 கிலோ 3 கிலோ வந்து லோக்கல்லையும் கொடுக்குறாங்க. இல்லைன்னுலாம் சொல்கிறது கிடையாது. மக்களுக்காக எல்லா சேவைகளையும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சிறந்த முறையில் வந்து இது வந்து மருந்து இல்லாமல் காய்க்கக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்தடித்து காயை பழுக்க வைப்பாங்க. இது அப்படி கிடையாது. இயற்கையிலேயே வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்து இது அசுவினி தாங்காமல் டெய்லியும் பராமரிப்பாங்க. இந்த செடியை வந்து டெய்லியும் பராமரித்து எதுனா பூச்சி இருக்குதா போதான்னு இதை வந்து 2 பேர் ரெகுலர் இந்த செடியை வந்து வாட்சிங் பண்ணுறதாங்க அவங்களுடைய வேலை. இது வந்து ஒரு தொழில்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலேன். இதை வந்து விவசாய தொழில்னு எடுத்துக்கிட்டாங்க. இதில் ஒரு பெரிய வந்து வருமானம் வந்து கிடைக்காதுங்க. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் நல்லா போகும், ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா வாங்கவே மாட்டாங்க. மழை காலமெல்லாம் மொத்தம் நிறைய பேர் சளி பிடிக்கணும் கொய்யாக்காய் வாங்க மாட்டாங்க. பாருங்கள் இது எப்படிலாம் வந்து கொய்யாக்காய் வருதுன்னு பாருங்கள். இதோடைய அமைப்பெலாம் பாருங்கள். செடி எவ்வளோ இருக்கும், இதை வந்து அப்படியே கவர் பண்ணி அப்படி விடுவாங்க. சிறுஞ்செடியிலே காய்க்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய காய் தன்மைகள்லாம் பாருங்கள். இது செடிகள்லாம் வந்து நடவு பாருங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு ஒரு நடவு நட்டுருக்குறாங்க பாருங்கள். இந்த குருவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றதுன்ட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்படியே வாங்க நம்ம இந்த செடியெல்லாம் இப்போ நடவை நம்ம இப்படி ஓரமாக பார்ப்போம். ஓரமாக இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நடவெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகத்தின்னு சொல்லுவோம். நம்ம வந்து நாட்டு அகத்தின்னு சொல்லுவோம். இந்த அகத்தி பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட்டுங்களுக்கு பயன்படுத்தலாம், மாட்டுங்களுக்கு பயன்படுத்தலாம், மனிதர்களும் பயன்படுத்தலாம். இந்த அகத்தினால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்றைக்கி பார்க்க போன விஷயம் நம்ம கொய்யாப்பழம் மட்டும் இல்லைங்க, நிறைய இந்த மூலிகளை பற்றி பார்க்கணும். இந்த அகத்தியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தோல் வியாதி இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து உப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையை வந்து வாரத்தில் 2 நாளைக்கு வேவிச்சு தண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி சுபபேதி வேணும்னாலும் இந்த அகத்திக்கீரையை வந்து பகலில் வந்து நல்லா வேவிச்சு சாப்பிட்டுட்டுன்னா சுபபேதி எடுக்கும். இது வந்து குடல்களெல்லாம் கழுவி நமக்கு கீரிப்பூச்சி நாடாப்பூச்சி அனைத்தையும் வந்து குணப்படுத்தக்கூடிய அளவில் அகத்தி இலைங்க. இந்த அகத்தி இலை வந்து வாரம் 2 டைம். தோல் நோயே வராதுங்க, மலச்சிக்கல் வராதுங்க, இந்த உபாதி பிரச்சனை எது வராது, கேஸ் ட்ரபிள் எது வராது. இதை வந்து பயன்படுத்திக்கணும். நாம் வந்து இந்த கொய்யா இந்த பூக்கள்லாம் எப்படி பூக்குது, காய் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து சிறிது அப்படியே பார்த்துக்குங்க. கொய்யா வந்து நம்ம நினைக்கிறோம் மார்க்கெட்டில் போனது எடுத்து கொய்யா கொடுங்கன்றோம். 60 ரூபா 70 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா, 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம், பேரம் பேசுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய பூத்தன்மை பாருங்கள். இந்த பூக்கு முன்னே பார்த்து இந்த முட்டுகள்லாம் எப்படின்னு வருதுன்னு பாருங்கள். இதோடைய பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய பிஞ்சுகள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி தாங்க அவங்க வந்து விவசாயத்தை வந்து பயன்படுத்தி கொண்டுட்டு வராங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க இது. ரெகுலர் வாட்சிங். ஒரு குழந்தைய வந்து
கவனிக்கிற மாதிரி இந்த செடிகள்லாம் கவனிக்கணும். பாருங்கள் எவ்வளோ பேப்பரை போட்டு வலை போட்டு எப்படியெல்லாம் வந்து இதை பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். அப்படியே வாங்க உள்ளார பார்ப்போம். இப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்காக பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க வரும், ரெண்டு காய். பெரிய காயாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் தான் வரும் சரிங்களா. இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா என்னை நம்பி இந்த தோட்டத்தில் விட்டுருக்குறாங்க, நாம் எதையும் பொறிச்சிட்டு போயிடக்கூடாதுங்க சரிங்களா. இப்போ உங்களுக்காக வந்து டெமோ காட்டுறதுக்காக ஒரு காயை பறிச்சுட்டேன். இது வந்து எந்த மருந்து அடிக்கல, எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காயை வாங்கிட்டு போயிட்டு தண்ணியில் வந்து கல் உப்பு 2 போட்டு தண்ணிக்குள்ளார முக்கி கழுவி எடுத்து வச்சுங்க. மார்க்கெட்லேருந்து எப்போ வாங்கினீங்கனாலும் வச்சுங்க. நான் இதை வந்து டைரெக்டாக வந்து இது உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்தே நான் பார்த்துருக்குறேன். இதுக்கு எந்தோடைய மருந்துக்கு இதுவும் கிடையாது. அசுவினி வரும்போது மட்டும் மேலே அறுப்பாங்க. காய்க்கும் போது எந்த மருந்து அடிக்காது. பாருங்கள் சிகப்பு கொய்யாக்காய். எல்லாமே சதப்பகுதிங்க பாருங்க, முழுசும் இப்படி தான் இருக்குங்க. எப்படிலாம் வந்து நடவு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி 6 அடி காய் பாருங்கள், பாதுகாப்பு பாருங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். மாட்டு சாண உரங்கள் நிறைய வைப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா களை வெட்டணுங்க, நிறைய களை வெட்டணும். இது வந்து தண்ணி பாச முடியாதனால பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் வழியாக தாங்க தண்ணி பாசனம் இருக்குது பாருங்கள். பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாதுங்க, சொட்டு நீர் வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டெய்லி 2 சாப்பிட்டீங்கன்னா போதுங்க. நமக்கு வந்து இருதயத்துக்கு மீண்டும் சொல்கிறேங்க, ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கங்க. உப்பு சத்து இல்லாதவங்க சிறிதளவுக்கு மிளகுத்தூளும் உப்பும் கலந்து கொய்யாக்காய் கட் பண்ணி போட்டு டெய்லி எடுத்துங்க. காலையில் உணவுக்கு முன்னே வந்து 2 கொய்யாக்காயை கட் பண்ணி போட்டு உணவுக்கு முன்னே எடுத்துக்கங்க. அதே மாதிரி சாயங்காலம் உணவுக்கு முன்னே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துட்டிங்கன்னா உடல் வெயிட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம குறைச்சிக்கலாம். எந்த உடைய தொந்தரவு வராதுங்க. இதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். இதோடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்லேருந்து நேர் ரூட்டுங்க. முக்கல்நாய்க்கன் நல்லி போகிற ரூட்லையும் பார்த்தீங்கன்னா ஆலியாங்கொட்டாயின்னு சொல்லுவாங்க. பாப்பாரப்பட்டி மாரியம்மா கோயில் பிரிவுக்கு அடுத்ததுங்க. இந்த இடத்துல ஒரு தோட்டம் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன தோட்டங்கள் நிறையா இருக்குங்க. பாருங்கள் வாழை பாருங்கள் இப்படின்னு. அந்த வாழையும் நம்ம வந்து வீடியோவில் எடுக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வந்து டவுன்லேயே இருந்துட்டோம், எதுவுமே தெரியாது. எப்படி உற்பத்தி ஆகுது, நெல் எப்படி உற்பத்தி ஆகுது, கடலை எப்படி உற்பத்தி ஆகுது, பருத்தி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது. எவ்வளோ கஷ்டங்க விவசாயிகள்ன்றது, எவ்வளோ கஷ்டம். நமக்கு ஒரு புனிதமான கடவுளுக்கு நிகரானது வந்து விவசாயிகள். அவங்க இல்லைன்னா நமக்கு வந்து உணவு கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பேரம் பேசாமல் அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அவங்களும் நம்மக்கிட்ட வந்து அதிக உயர்ந்த விலையை கொடுத்து நம்ம வந்து விற்கணும்னு அவங்களுக்கு எண்ணம் கிடையாதுங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி வந்து விவசாயிகள் முன்னேறினால் மட்டும் நம்ம உணவு பஞ்சங்கள் வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு நம்ம நல்ல சப்போர்ட்டை பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. விவசாயியோட நம்ம ஒன்றி போகணும், அப்போ தான் நமக்கு வந்து உணவு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பேரம் பேசி யாரையும் வந்து தொந்தரவு பண்ணிக்கூடாது, மனம் வருத்தப்படக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். விவசாயம் வளர்கிறதுக்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கணும். விவசாயம் நல்லா வளரணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்படியே சுற்றி காட்டிடு சாமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயத்த சொல்லுவேன். மூலிகை தேடணும்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குரட்டை நான் சொல்லியிருக்கிறேன். கிட்னி பிரச்சனைக்கு வந்து மூக்கிரட்டை நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும், சாரணைன்னா என்ன, மூக்கிரட்டைன்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க வெள்ளை சாரணை. இது பார்த்திங்கன்னா செஞ்சாரணை. இதை வந்து நம்ம மூக்கிரட்டைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அருகம்பில், தோல் வியாதி இருக்கிறவங்க அருகம்பில் டெய்லி ஒரு கைப்பிடி அருகம்பில்லை வந்து பொரிச்சிட்டு போய் அரைச்சி மோராட குடிச்சிட்டிங்கன்னா தோல் வியாதியிலேருந்து ரிலீவ் ஆகும். தோல் அரிப்பு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அருகம்பில்லை வந்து ஒரே கைப்பிடி கொண்டுட்டு போய் அரைச்சி மோர், புளிக்காத மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அரிப்பு எப்பேற்பட்ட அரிப்பாக இருந்தாலும் குணமாகும். அதே மாதிரி ரத்தத்தில் எப்பேற்பட்ட கிருமிகள் இருந்தாலும் ரத்தத்தில் இருக்கிற உப்புகளை வந்து சுத்தம் படுத்துறதுக்கு அருகம்பில்லுக்கு பெரிய ஆற்றல் உண்டு. இந்த மாதிரி மூலிகைகளை வந்து எங்கே போனீங்கனாலும் பணத்தை தேடாதீங்க, மூலிகைகளை தேடுங்க. நிறைய இந்த மூலிகைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் ஒரு மருத்துவர் ஆகலாம். மற்றவங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல மூலிகைகளை நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன், பார்த்து கையாளுங்க முடிஞ்ச அளவுக்கு.
மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க.